ஓகே. ஹாய் ஹாய். சாப்பாடு சொல்லிட்டு போட்டுருவாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேல் தானா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா பண்ணி? சாப்பிட்டு. ஓ நீங்களுமா? நாங்க சின்ன லெவல்ல ஒரு 26 பேருக்கு பிளான் பண்ணிருக்கோம். சும்மா 2026ல. ஆமா, என்னைக்கு பதவி இருக்க போறா தெரியலையே. நீங்க என்னைக்கு பண்ண போறீங்க? நீங்க எப்ப பண்ண? அன்னைக்கு போடுங்கயா. அன்னைக்கு தானே நாங்க உள்ள இங்க போற மாதிரி பிளான் பண்ணோம். ஓ நாங்களும் பிளான் பண்ணோம். மாலையில 1000 2 நாள் ஆயிரும். சண்டே பண்ணிடுவாங்க. ஏன்னா மண்டே காலையில வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி மாறும். சண்டே பண்ணிடுவாங்க. இப்பதான் போய் பார்த்து பேசிட்டாங்க. இல்ல இவங்க 6 பேர் ஒரு 6 5 11 சீட் வந்துருச்சு. இந்த படம் பேர் என்ன? கரையா? கரவா? கரைனா அழுக்கு இல்லாட்டி கரையா? இல்ல ஆக்சுவலா அந்த படத்துல அவன் பேர் கரசாமி. ராமநாதபுரத்துல ஒரு பழைய காலத்து நேம். ஓ அதனால ஆண்டி பேரு காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாளம் கரை. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொன்னீங்க? கார அப்படின்னீங்க. சோ அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? படம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? மம்மி ஆட்டம் இல்லாம இருந்தா சரி. ஐயோ மம்மி ஆட்டம் இல்லாம இருந்தா சரி. கரெக்ட் தான். எப்பா அது தியேட்டர்ல வேலை செய்யறங்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க கூடாது. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கொடுமை இல்ல. மம்மி பத்தி மம்மியா வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு போனோம். மம்மி நல்லா 40 வருஷமா மம்மி நான் பார்த்தேன். அந்த மம்மி கிடையாது இது. பார்த்தா தான் தெரியுது படத்தை. நான் அந்த மம்மி நினைச்சிட்டு போய் பார்த்தா மம்மியே அல்லது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறீங்களா? இவரா? அவரா? ஐயோ அவரு டைரக்டரா? பயமா இல்ல பயம். ஓ ஓகே ஓகே. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொஞ்சம் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்குது. ஓ சூப்பர். That is open but one program only, but this one active. ஓ ஓகே. நீ வாழ்ந்து காட்ட அது வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட குறும்போட சங்கம். எம்டி செக்ரட்டரி குறும்போட சங்கம். ஓ ஷார்ட் அசோசியேஷன். திருவண்ணாமலையோட செக்ரட்டரி நீங்க தானா? வேலூர் திருவண்ணாமலை அப்ப இதுல இருக்கு all in this. Okay, we will check it out. 5 channel communication producer. Oh okay. Nice. 5 channel communication. Okay. It is 5 channel. Yes, I have started. Okay, cool. Yes, then some programs. ஆனா ஃபிலிம் வந்து கொஞ்சம் இதானால நாங்க நெட் கொஞ்சம் வர்க் பண்ணோம். இன்டர்நெட் அதுக்குள்ள இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எங்களுக்கு லைஃப் ஆச்சே. ஆமா. அதுல வந்து கொஞ்சம் சில ஆராய்ச்சி இருக்கும். இவரும் படிச்சது சினிமா தான். நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் தான். விஷுவல் கம்யூனிகேஷன் I have to appreciate. He did the entertainment technology. But the visual communication. Yeah. You have to appreciate. நான் வந்துட்டு ஏன் சொன்னா போன தடவை நீங்க வந்தீங்க பட் ஒரு வந்து யானை வச்சு படம் எடுத்தோம். அவார்டு கிடைச்சிங்களா? நரேந்திர மோடி இல்லாம பண்ணி யானை மட்டும் எடுத்துட்டு அந்த இதுதான் செயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. சார் டாக்குமெண்ட்ரி தான் பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு யானை போய் நரேந்திர மோடி வந்து பார்த்து கேரளா. ஓகே. சேம் வே இது வந்து நான் வந்து டாக். ஓ நாய் வந்துட்டு எடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணா போயிருக்கோம். ஓ ஷார்ட் மூவி பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல அது வந்து அவார்ட்ஸ்க்கு போற மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். இது கூட வந்து ஃபிலிம் அவார்ட்ஸ். பட் இது வந்துட்டு பெண்ணை நீ வாழ்ந்து காட்டுன்னு எடுத்துட்டு ஒரு லேடி வந்துட்டு கலெக்டர் ஆக படிச்சுட்டு அறம் வந்து எடுத்து இது வந்துட்டு வில்லேஜ்ல இங்க இருக்கிற ஆளு ஆர்டிஸ்ட். ஓகே. வேலூர்ல அந்த ஆர்டிஸ்ட வச்சு நாங்க எடுத்துட்டு அவார்டு வந்துச்சு எங்களுக்கு. ஓ அவார்டு வந்துச்சு. டெல்லியில போய் வேர்ல்டு லெவல்ல போய் பெண்ணை நீ வாழ்ந்து காட்டு ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு அந்த ஊர்ல இல்ல பொண்ணு படிச்சு வச்சு என்ன பண்றது வேலைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்புறம் படிக்க வச்சு ஒண்ணு பெரிய. ஓ அவார்டு சூப்பர். அதுதான் வந்து பெண்ணை நீ வாழ்ந்து காட்ட பிரேம்நாத் விஷயம். ஓகே. பெண்ணை நீ வாழ்ந்து காட்ட will see. செகண்ட் வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல யானை வந்து ஃப்ரம் கேரளா. ஓ இவங்களும் கேரளா தான். கோட்டயம் கொச்சின் அந்த ஏரியா. பாலக்காடு. வெரி குட் பாலக்காடு. நான் வந்து இது யானை வச்சுட்டு யானை எடுக்காத ஒரு பரிபாடி உண்டு. இன்னைக்கு ഞങ്ങൾ സ്വന്തമായിട്ട് യാന വളർത്തി വീട്ടില്.
వెరీ గుడ్ ఇవని జయరామ్ ఆనే ఉంటుంది జయరామ్ ആർട്ടിസ്റ്റ് പടം എടുക്കറ ആർട്ടിസ്റ്റ് ഞങ്ങൾ ആനയുണ്ടായിരുന്നു ഗണേശൻ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു എനിക്ക് വന്ന് നിലമൊക്കെ ഉണ്ട് നിലമുണ്ട് റബ്ബർ എസ്റ്റേറ്റ് എവിടെ കോട്ടയം കോട്ടയത്തിലോ லேண்ட் எல்லாம் உண்டு என் தம்பி பார்க்குறேன் ஐ மீன் நான் இங்கே வந்துட்டு ஃபிலிமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணுறேன் இவங்க வந்திருக்க மாட்டேன் பட் பிகாஸ் ஆஃப் ഹൈ ലെവൽ പീപ്പിൾ നന്നായിട്ട് സംസാരിക്കും തമിഴ് സംസാരിക്കുന്നുണ്ടാകും ഇല്ല എനിക്ക് തമിഴ് സംസാരിക്കും ബട്ട് മലയാളം വന്ന് കുറച്ച് പിടിച്ച ബട്ട് ഐ എം ഗോയിങ് ടു ടേക്ക് മൂവി ഇൻ മലയാളം കോട്ടയം പറയുമ്പോ ഇത്ര ക്ലീനായി തമിഴ് സംസാരിക്കില്ല അത് പാലക്കാട്ടുകാരനായോ തമിഴ് സംസാരിക്കും പാലക്കാട് വ്യത്യാസമുണ്ട് പാലക്കാട് തൃശ്ശൂർ വ്യത്യാസം തൃശ്ശൂർ நல்ல மாதிரியா சத்தியம் இல்ல அப்படி என்ன தம்பி 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 மதுரை அண்ணேன்னு வரும் மதுரை வந்து அண்ணா சொல்லுவான் என்ன தம்பி கேவலமா இருக்கிறது சென்னை தான் மதுரை வந்து கேவலமா இருக்கிற தமிழ் மெட்ராஸ் தமிழ் என்ன சொல்றீங்க யூடியூப்ல வந்து திட்டுங்க எல்லாரும் பேபி ஆண்டி திட்டுங்க மெட்ராஸை பத்தி எப்படி பேசுறீங்க அவங்க மெட்ராஸ்ங்கிற பேர் மாறி போச்சு அது சென்னைன்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படிதான் அது இது என்ன கான்செப்ட் ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா என்ன கான்செப்ட் டாக வச்சு எடுக்க போறேன் டாக் வச்சா யோகா இந்த கான்செப்ட் வந்து நிறைய விஷயம் இருக்கு நீங்க ஒரு அப்பா இது கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ஓகே நீங்க பேச கால் பண்ணுங்க ஓகே வந்து அது சரியா வர ரைட் ஆயிச்சு டைம் ஆயி போச்சு நீங்க கான்டாக்ட் நம்பர் ஓகே ஆண்டி நீங்க உங்க வீட்டுக்கு வந்து யானை வாங்குனாங்கன்னு சொன்னீங்களே யாரு சின்னப்பன் செட்டியாரா சாண்டோஸ் சின்னப்பா சின்னப்ப தேவர் சின்னப்ப தேவர் இவங்க வீட்டுக்கு போயிட்டு யானைய வாங்கியிருக்காரு தேங்க்ஸ் நல்லா இருக்கீங்களா யானை வாங்கிட்டு போறாரு சினிமாவில் அடிக்கிறது அவங்க முதல்ல குதிரை ஆனையை வச்சு அவர் படம் எடுப்பாரு அருண் சேவரி கேப்போம் எப்படி போறோம் கேளு ஆமா 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 கால் நீட்டுற மாதிரி தான் கேட்பேன் அருண் பாபு மூவி எப்படி இருக்க போதோ கரெக்ட் inspired by a true story so ஏசி போடுவாங்களான்னு பாத்து வாங்க ஓகே வந்தாச்சு படம் போட போறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் தனுஷ்காக பார்க்கலாம் தனுஷ்காக எப்படி இருந்தாலும் பாப்பேன் நானு படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் நல்லா ஆக்டிங் பண்ணிடுவாப்ல அது பிரச்சனை இல்லை மம்மி மாதிரி நல்லா இருக்கும் போய் பார்த்து ஆளுங்க அப்பா காயம் செஞ்சது யார குத்தம் சொல்ல இடைவேளை how was the first half ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா நல்லா இருக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி பட் அவங்க எடுத்த விதம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் கூட சேர்ந்து ஒரு மாதிரி தினேஷ் ராஜாவோட இதுக்கு முந்தின படம் வந்து போர் தொழில் அசோக் செல்வன் சரத்குமார் நடிச்சிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அதுல வந்து கொஞ்சம் பிரெயினியாக ட்ரை பண்ணியிருப்பான் இப்போ அதே சஸ்பென்ஷன் கொஞ்சம் சிம்பிளாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் சிட்டி மூவி இது ரூரல் மூவி இது வந்து வாண்டடாகவே இப்படி பிளான் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு தோணுது நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் பார்ப்போம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ராமநாதம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்னால கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கு ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. let's watch the second half சூப்பர் நல்லா இருந்ததா ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா சரி அப்புறம் சொல்லுவோம் ரிவ்யூ சொல்லுவோம்
எஸ் படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ டைம் வந்து 1:30 1:20. 1:20. ஸோ வந்து டீ குடிக்க போகலாம். அங்கே போயிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக அந்த பீஸ் வச்சுக்கோ, ஒன்று ஒரு பீஸ் இருக்கும். ஆமாம், ஒரே இது கிடையாது. இது கரெக்டாக அவர் எப்படி ஓட்டணும்னு கேள்வி. அவர் போட்டார். அவர் இல்லை, அந்த எண்டு மட்டும் இது கொஞ்சம் இது பண்ணு. அந்த எண்டு மட்டும் 4 பீஸாக வரும் எப்போதும். ரத்னகுமார் படம் தானே? கீழே ஃபுல்லாக அதே மாதிரி இது பண்ணிக்கோ. கீழே 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 அடி, அது ஊறிடும் அப்புறம் ரொம்ப. ரத்னகுமார் இருக்கான்ல, மாஸ்டர் ரைட்டரு, ஆடை பட டைரக்டர், அவனுடைய இது 300 காலத்தில், இதுக்கெல்லாம் முன்னாடி. $29 சார். நீங்கள் எப்போ பேசா நீங்கள் தேட்டருக்கு வேறு பண்ணிக்கிறீங்க. கரெக்டு தான், அப்படியே சட்டை கலரை மேட்ச் பண்ண அவ்வளோதான். ப்ரோ 6 அந்த ஜாயிண்ட் மட்டும் தேய்ச்சி விடு. கீழே கீழே இருக்க இது அது ஃபுல்லாக போடு. தனியாக பேமெண்ட் கொடுப்பாங்களா ப்ரோ உங்களுக்கு? படம் தான். ஆமாம், அனில் காபூர் மாதிரி இருக்குது. நானே அப்படி தான் பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சிங்கிள் போஸ்ட் இது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டுறாங்க ஃபாஸ்ட்டாக. வர மாட்டேங்குது நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் டைம். ஓ, என்ன இதெல்லாமே நைட் ஃபுல்லாக ஓட்டணுமா? இல்லை, இன்னும் 1 hour இதெல்லாமா? எவ்வளோ இருக்கு பாரு. மெயினான இடங்களில் ஓட்டணும். என்னது மில்க் பிகிஸ்னு ஊரில் வித்துட்டு இருக்கேன். சூப்பர் மில்கா அப்படின்னா யார்? ஐடிசி. அங்குவாலாம் பார்க்க முடியாது. சரி, நிறையுமே நல்ல கதை தான். பட் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம்